புதுச்சேரியில் மீண்டும் தமிழ் பெயர் பலகை வைக்காத கடையின் ஆங்கில பெயர் பலகையை உடைத்து தமிழ் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை தமிழில் வைக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோரிமேடு பகுதியில் அரசு நிறுவனமான அமுத சுரபி மருந்தகத்தின் பெயர் பலகை தமிழில் வைக்காததால் அங்கு சென்ற தமிழ் உரிமை இயக்கத்தினர் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பெயர் பலகையை அடித்து நொறுக்கினர். மேலும் கடைகளில் தமிழ் பெயர் பலகை வைக்காவிட்டால் தாக்குதலில் ஈடுபடுவோம் என மற்ற கடைகளுக்கும் எச்சரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் இன்று தமிழ் உரிமை இயக்கத்தினர் வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளில் பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும் என வலியுறுத்தி காமராஜர் சதுக்கம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நேரு கடை வீதி முழுவதும் கடைகளுக்கு சென்று தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் திடீரென அங்குள்ள தனியார் செல்போன் விற்பனை செய்யும் கடை முன்பு வைக்கப்பட்டிருந்த தி சென்னை மொபைல்ஸ் ஆங்கில பெயர் பலகையினை உடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்ததால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.